ஹலோ ஸ்டூடெண்ட், வணக்கம். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூவாக ஒன்று எஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். எஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லாமல் இதுலேயே பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்டு. நியூ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இதோ நியூ போட்டு இங்கே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் போட்டுக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுவரையில் இது பண்ணோம். இப்போ ஆட்டோ டேபிள் இதை இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை இது பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு இங்கே பாருங்கள், பேஸ்ட்டு ஆட்டோ டேபிள் இதை எடுத்துருங்க. இங்கே மட்டும் ஆட்டோ டேபிள் போடுறோம். இதை பெருசு பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், பெருசு பண்ணிக்கிறோம். ஆட்டோ டேபிள் கொஞ்சம் இதையும் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா, இதையும் மினிமைஸும் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது எது வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 2 வரும். இதோ வருது பாருங்கள். இந்த டேபிளையே எடுத்துக்கலாம். இந்த டேபிளையே Ctrl+C கொடுத்து திரும்ப இங்கே போனீங்கன்னா இங்கே வருது பார்த்தீங்களா, இதில் வச்சுட்டு என்ட்ரு அடித்து திரும்பி Ctrl+V கொடுத்துக்கிறேன். இதே தான் நான் ஆட்டோ டேபிள் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதை டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ப்ரீ டிஃபைன்டு டிசைன்ஸு இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு ரோலை கிளிக் பண்ணிக்கிறேன். டேபிள்லேயே போகிறேன். டேபிளுக்கு போயிட்டு எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட்டோ ஃபார்மெட் இருக்கா? ஆட்டோ ஃபார்மெட்டில் போயிட்டு இல்லை, இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே போகிறேன், டேபிளுக்கு போகிறேன். டேபிளுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், டேபிள் ஸ்ப்ளிட்டு டேபிள் அது நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். காப்பி ஹெட்டிங்கோட காப்பி பண்ணணும். இப்போ வந்துருச்சா? இப்போ ஹெட்டிங்கோட காப்பி பண்ணணும்னா ஹெட்டிங்கை ஒரு டிசைன் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஹெட்டிங்க்கு வந்து ஒரு ஃபில் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இதை பண்ணுறேன் பாருங்கள். இங்கே போயிட்டு இது வந்து ஒரு ரெட்டில் இருக்கா? அப்போ இந்த இது பண்ணிப்போம். அந்த ஷேப்பெல்லாம் ஒயிட் ஆக்கிடுவோம். செலக்ட் பண்ணது ஃபுல்லும் செலக்ட் பண்ணி ஒயிட் ஆக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இதை பாருங்கள், ஒயிட் ஆக்கிட்டேன். அதே போல் வேணால் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேபிளை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இந்த டேபிளை நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணுறேன் பாருங்கள், ரைட் கிளிக்லேயே இருக்கும் எல்லாமே. நீங்கள் ரைட் கிளிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் ஸ்டூடெண்ட்டு. ஒரு தடவை ரைட் கிளிக்கில் உள்ளது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடுறேன். ஸ்ப்ளிட் டேபிள், இப்போ ஸ்ப்ளிட் டேபிள் அதே கண்டென்ட் வருதா? இப்போ காப்பியோடு சேர்த்து அதை பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? இப்போ 2வது வந்துடுச்சா? அடுத்து இங்கே எங்கேயோ வச்சுக்கிறேன். திருப்பி ரைட் கிளிக் அடிக்கிறேன். திரும்பவும் ஸ்ப்ளிட் டேபிள் போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதே காப்பியோடு வந்துடுச்சு. ஆக இப்போ நான் ஒரே டேபிளை நான் 1 2 3 4 டேபிளாக போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஆட்டோ டேபிள் தானே பண்ண போகிறோம். இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதே ரைட் கிளிக்கே போங்க. நீங்கள் ஆட்டோ டேபிள் இருக்கும் பாருங்கள், காப்பி பேஸ்ட் எல்லாமே இருக்குது. இதில் ஆட்டோ டேபிள் இல்லைன்னா இங்கே வந்துடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கும், இங்கே பாருங்கள், ஆட்டோ ஃபார்மெட்டில் அது கேட்குது, இந்த மாதிரி ஃபார்மெட் போடவா? ஓகே, அந்த மாதிரி 2வது டேபிள் எடுக்கிறேன். 2வது டேபிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் டேபிளுக்கு போகிறேன். ஆட்டோ ஃபார்மெட் எடுக்கிறேன். இதில் பாருங்கள், ஸ்க்ரோல் பார் இருக்குது. கிரே வேணுமா? இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி எனக்கு கொடுத்துரு. அடுத்தது திரும்ப இந்த ஃபார்மெட் போகிறேன். இப்போவும் டேபிளுக்கு போகிறேன். ஆட்டோ ஃபார்மெட்டில் திருப்பி அது கேட்குது, லாவெண்டர்னு என்னமோ இருக்குது. அப்புறம் எல்லோ. அப்போ அடுத்த ஃபார்மெட்டை நான் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டேன். அடுத்து திரும்ப செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டேபிள் தான், நான் உங்களுக்கு எப்படி அது மாற்றலாங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு நம்ம எக்ஸாமுக்கு வந்து பரீட்சைக்கு டைம் ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட். ஒன்றையே நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைம் இல்லாமல் போய்டும். இப்போ ஒரே ஃபார்மெட்டு, அதாவது டேபிளை நான் இது என்ன பண்ணி காமிச்சேன்னா, உங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ணல, ஆட்டோ ஃபார்மெட்டு போட்டு காமிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்டு. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து திரும்ப மற்றதெல்லாம் சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட்.